ஐபிசி தமிழ் குடும்பத்தினருக்கு வாழ்த்துக்கள். 29 ஆண்டுகளாக வீறு நடை போட்டு வெற்றி பயணத்தில் இப்போ 30வது ஆண்டில் காலடி வைத்திருக்கும் ஐபிசி தமிழ் குடும்பத்தினர் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, குறிப்பாக ஒரு தனி மனித சரித்திரமாக பெரும் ஊடகத்தையும் பெரும் பயணத்தையும் வெற்றிகரமாக கொண்டு பயணித்து கொண்டிருக்கும் கந்தையா பாஸ்கரன் அண்ணர் அவர்களுக்கு மேலும் மேலும் பல வெற்றிகளை நீங்கள் குவிப்பீங்கள் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்துலக மனித உரிமை சங்கம் பிரான்ஸ். நான் கஜன். வாழ்க வளமுடன். ஐபிசி தமிழ் மீண்டும் எமது தமிழ் இனத்தின் நடத்தப்படும் இனப்படுகொலைகள், இன அழிப்புகளை சர்வதேச ரீதியாக நீங்கள் மீண்டும் மீண்டும் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று உங்களை வேண்டி நிற்கின்றேன். நன்றி, வணக்கம். இலங்கையில் மனித உரிமை பேரவை தலையீட்டுக்கு இடமில்லை. ஜெனீவாவில் ஸ்ரீலங்கா வெளியுறவு அமைச்சர் இன்று அழுத்தம். விரிவான செய்திகள். நிலையில் நேற்று ஆரம்பமான இந்த அமர்வை மையப்படுத்தி வழமை போலவே மனித உரிமை செயற்பாட்டாளர் கஜனின் இனவழிப்பு சாட்சியங்களின் கண்காட்சியும் நடத்தப்பட்டு வருகின்றது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் தமிழர் மீது திட்டமிட்டு நடத்தப்பட்ட இனப்படுகொலையின் ஆதாரங்கள் 2013ஆம் ஆண்டு மார்ச்சிலிருந்து இன்றைக்கு 2025 வரை, அதாவது 13 வருடமாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு மனித உரிமை கூட்டத்தொடர் நடக்கும் போதும் இந்த இடத்துல இந்த ரத்தமும் சதையுமாக அள்ளி வைத்து இந்த இடத்துல நீதி கேட்டு நிற்கின்றோம். இது ஒவ்வொரு வருடத்திலே 3 தடவை நாங்கள் இங்க வரவோனும் வந்து வச்சு நீதி கேட்டு நிற்கின்றோம். ஆனால் இன்று வரையும் இந்த சர்வதேசம் எங்கட போராட்டத்தை எங்களுக்கு அநீதியை பற்றி கண்டுகொள்ளவில்லை. இருந்தாலும் நாங்கள் அந்த நீதி கேட்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு. அதன் அடிப்படையில் இங்கே நாங்கள் போராடி கொண்டு போவோம். ஆனால் இன்றைக்கு வந்த அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம், அதாவது ஜேபி கட்சியினரால் வந்து இன்றைக்கு நடத்தப்படுறது அந்த அரசு இன்றைக்கு திட்டமிட்டு சிங்கள குடியேற்றங்கள் புத்த விகாரைகளை அங்கே உருவாக்கி வருகின்றது. கையெட்டியில் உள்ள புத்த விகாரை தமிழ் மக்கள் இந்த நிலங்களில் ஆக்கிரமிப்பு இடத்துல கட்டப்பட்டிருக்கு. இது முற்று முழுதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் அகற்றி கொண்டு போகணும். ஆக்கிரமிப்பாக இருக்கிற அனைத்தும் அகற்றப்படும். ஒரு விடயத்தை மட்டும் மக்கள் புரிந்து கொள்ளணும். இலங்கை இந்திய ஒப்பந்தம் 87 நடைபெற்ற போது கூட வந்து அந்த ஒப்பந்தத்திலே எழுதப்பட்டிருக்குது, சிங்கள குடியேற்றங்கள் முழுமையாக நிறுத்தப்பட வேணும், ஆக்கிரமிப்பு குடியேற்றம் அவலம் அகற்றப்பட வேணும், ராணுவ முகாம்கள் அத்துமீறி வந்த அனைத்தும் வெளியேற்றப்படணும் என்ற கோரிக்கையெல்லாம் இந்திய ஒப்பந்தத்தில் இருந்தது, இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில். ஆனால் எதுவுமே ஸ்ரீலங்கா அரசாங்கம் நிறைவேற்றவும் இல்லை, இந்திய அரசையும் அது வற்புறுத்தவும் இல்லை, வெறும் எழுத்தாக. இந்த முறை ஜெனீவா அமர்வை மையப்படுத்தி ஈழத்தமிழர்களின் நீதி கோரும் போராட்டம் அடுத்த வாரம் இடம்பெறவுள்ள நிலையில் வழமை போலவே மனித உரிமை செயற்பாட்டாளர் கஜனின் நிலப்பட கண்காட்சியும் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஐநா சபையின் 57வது மனித உரிமை கூட்டத்தொடர் இன்று காலை தொடங்கியது. ஆனால் கதவு துறப்பதற்கு முதலாகவே நாங்கள் இனப்படுகொலை நிழல்பட ஆதாரங்களோட இங்க காத்திருக்கின்றோம். என்ன நம்பிக்கை என்றால் ஐநாவின் கதவு துறப்பது போல் எங்களுக்குரிய நீதியும் கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு 12 ஆண்டு காலமாக இந்த இடத்துல காத்து கிடக்கணும், ரத்தமும் சதையுமோட கிடக்கின்றோம். ஆனால் இன்று 57வது மனித உரிமை கூட்டத்தை தொடங்கி இங்க நடைபெற்றுக் கொண்டிருக்குது. வருகிற 10ஆம் மாதம் 11ஆம் தேதி வரையும் தொடர்ந்து இந்த உலக நாடுகள், உலக தலைமைகள், இந்த ஒவ்வொரு இனமும் இந்த இடத்துல வந்து குவிந்து தங்களுக்குரிய உரிமைக்காகவும் தங்களுக்குரிய நீதிக்காகவும் இங்க இந்த கதவை தட்டுகிறார்கள். இருந்தாலும் தமிழ் மக்களாகிய நாங்கள் அதிகாலை 5 மணிக்கே நாங்கள் இங்க வந்து இவ்வளவு படங்களை விதைத்து வைத்துக் கொண்டு எங்களுக்குரிய நீதி இவர்கள் தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய போராட்டம் தொடர்கின்றது. நிச்சயமாக இன்றோ ஒரு நாள் நிச்சயமாக தமிழ் மக்கள் இந்த இனப்படுகொலைக்குரிய நீதியை, எங்களுக்குரிய உரிமையை இந்த ஐநா நிச்சயமாக எங்களுக்கு வழங்கும் என்ற நம்பிக்கையோடு தமிழ் மக்கள் இந்த தேசிய கொடியும் இந்த ஐநா சபைக்குள்ள எங்களோட தேசிய கொடியும் பறக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த இடத்துல எங்களோட உரிமைக்காக இந்த கொட்டும் மழையும் இந்த குளிருக்குள்ளே நின்று போராடி கொண்டிருக்கின்றோம். எங்களோட போராட்டம் எங்களுக்குரிய நீதி கிடைக்கும் வரை தொடரும். IBC
பிபிசி தமிழ் வணக்கம். இன்னைக்கு ஜெனீவாக்கு இருக்கிறோம். என் அப்பா எந்த பேர் பிரபாகரன். என் அப்பாவுக்கு வீடியோ எடுக்க போறேன். அவருடைய பேரு கஜன். அதான் கஜன் உங்களுக்கு தெரியும் நிற்கிறேன். லைக் பண்ணுங்க. இங்க இங்க போட்டோ ஓட்டிக்கா அங்கால கதிரை இருக்குது, உங்களுக்கு தெரிய மாட்டேன். இங்க வேன் இருக்குது. போலாம். அப்ப வீடியோ இருக்கிறேன். நான் அப்பா ஹெல்ப் பண்றேன். அப்படித்தான் எல்லாம் செய்யறேன். நன்றி, வணக்கம்.